வணக்கம். நான் தினகரன் பாரமஞ்சரி பிரதம ஆசிரியராக நியமிக்கப்பட்டதன் பின்பு நான் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்றேன். புதிய ஆசிரியராக தினகரன் பாரமஞ்சரியின் ஆசிரியராக பதவியேற்றதன் பின்பு நாங்கள் பல் பரிமாணங்களில் இந்த பத்திரிகையை மாற்றம் செய்திருக்கின்றோம் என்பதை இந்த புத்தாண்டில் நாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக வாசகர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இந்த பத்திரிகையை பொறுத்தளவிலே பாரம்பரியங்கள் உள்ள ஒரு பத்திரிகை பாரமஞ்சரி காலங்காலமாக டிஆர் விஜயவர்தனவின் லேக் ஹவுஸ் நிறுவனத்தினால் அச்சிடப்பட்டு வெளியிடப்படுகின்றது. என்றாலும் பாரம்பரியங்கள் என்று கூறி நாம் பின்னணியிலே இருந்தோம் என்ற ஒரு கவலைக்குரிய விடயங்களையும் நாம் இங்கே சொல்லி ஆக வேண்டும். என்றாலும் இப்பொழுது புதிய தலைமையின் கீழ் புதிய ஆசிரியர் குழுவோடு நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம். புதிய ஆண்டிலிருந்து, அதாவது இந்த ஆண்டிலிருந்து நாம் உங்களோடு புதிய பரிமாணங்களோடும் புதிய மாற்றங்களோடும் சந்திக்கின்றோம். அரசியல் கட்டுரைகள் மாத்திரமல்ல, சினிமா, பல்சுவை அம்சங்கள், அதே நேரம் பிராந்திய ரீதியாக இந்த மக்கள் மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகளை அந்த இடங்களுக்கு சென்று கள நிலவரங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு தேசிய உணர்வோடு செயல்படுகின்ற ஒரு பத்திரிகையாக நாம் இந்த பத்திரிகையை மாற்றி அமைத்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் இப்போ இந்த காலத்தில் வர இதுகள் எல்லாம் கொஞ்சம் நம்பக்கூடிய மாதிரி நல்ல முறையில் இருக்குது ஒவ்வொரு இதுகள். இனி அதனால் இப்போ கொஞ்சம் விரும்பி பார்க்குறோம் கொஞ்சம் பேப்பரில். ஏன்னா தினகரன்றது நாங்கள் சிறு பருவத்திலேருந்தே வந்த பேப்பர், பழைய பேப்பர், நல்ல இது. அது என்றென்றும் அப்படி நல்லா இதாக ஜொலிக்கணுன்றது தான் எங்களோட விருப்பம். நீங்கள் இந்த பத்திரிகையிலே குறிப்பாக பரிமாணம் இந்த பாரமஞ்சரியில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை ஒரு பக்க வடிவமைப்பில் மாத்திரம் நீங்கள் நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பக்க வடிவமைப்பு நேர்த்தியாக இருக்கின்றது என்று நாங்கள் உங்களிடமிருந்து வரவேற்பை பெற்றிருக்கின்றோம். என்றாலும் அந்த பக்க வடிவமைப்பு மாத்திரமல்ல, கண்டென்ஸ் என்று கூறுவார்களே, என்ற ஆக்கங்கள், படைப்புகள், படைப்பு இலக்கியங்கள், கவிதை, கட்டுரைகள், பல்வேறு விடயங்களிலே நாங்கள் ஒரு பரிமாணத்தை, வித்தியாசமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே வாசகர்களாகிய உங்களிடமிருந்து நாங்கள் வரவேற்பை, அதாவது ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்தும் ஆதரவு வழங்கி வருகின்ற நீங்கள் இன்னும் உங்கள் கரங்களுக்கு இந்த பத்திரிகையை பெற்று எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.